கோல்டு லோனு. கோல்டு லோனில் வந்து நீங்கள் சரியாக கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நிறைய டிஸ்கிரிப்பன்சி இருக்குது அப்படின்னு ரிசர்வ் பேங்க் சொல்லுது. அதனால் இப்போ வந்து ஸ்ட்ரிக்டாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செப்டம்பர் 2024 கோல்டு லோன்ஸ் வந்து 50% ஏறி இருக்கு. ஏன் கோல்டு லோன் விலை ஏறி இருக்குன்னா, அதே கோல்டுக்கு நிறைய லோன் கொடுக்கலாம், மக்கள் நிறைய வாங்குறாங்க. அதனால சென்ட்ரல் பேங்க் என்ன சொல்லுதுன்னா, லோன் ஃபண்ட்ஸோட என்டியூஸையும் மானிட்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்க பாரோவர்ஸ்ட்டை, ஓனர்ஷிப் ஆஃப் கோல்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அண்ட் ஆர்பிஐ வந்து நிறைய இர்ரெகுலாரிட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. 12 to 16 months ஆடிட் பண்ணாங்க. இந்த ஆடிட்டில் வந்த இர்ரெகுலாரிட்டிஸ் உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும். ஐஏஎஃப்ஆரில் கொஞ்சம் நாளைக்கு லோன் கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. டிஸ்கிரிப்பன்சி என்னென்னா, அப்ரைசல் அண்ட் கோல்டு வேல்யூவேஷனில் ப்ராப்ளம். நோ ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ் ஒன்றும் கிடையாது. கோல்டை வந்து டெபாசிட்டருக்கு தெரியாமையே விற்கிறது, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கு. இதனால் கோல்டு லோன் பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகுமா? ஆகாது. ஏன்னா கோல்டோட வேல்யூ ஏறும், அதே கோல்டுக்கு இன்னும் கடன் கொடுத்துட்டே போகலாம்.